நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றதுதான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லார் ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலா ஏதாவது உங்களுக்கான பேஷனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கோலா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியா இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த 5 கேட்டகரியில உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்க ராசிக்கு தனித்தனியா எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ நீங்க அப்போ உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமா கமெண்ட் செக்ஷன்ல நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமா பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலியமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமா நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசி, உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் என்ன, எஸ் ஆர் நோ அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் கேள்வி, உங்களுடைய வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு கேள்வியை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். மேஷராசி, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த அந்த கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ் தான் வருது. ஸோ அந்த எஸ் அப்படின்றது இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த அந்த குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஃபியூச்சருக்கான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்றது தான் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய பொருளாதாரம், நிதி நிலைமை சார்ந்து ஒரு கேள்வியை முன்னெடுத்துக்கோங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ என்ன வருதுன்றத பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி, உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றது பார்க்கும்போது அதுக்கும் எஸ் தான். ஆனா அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எஸ் அப்படின்றதா இருக்கு. எஸ் ஆகிடும், ஆனா அதுக்கப்புறம் அந்த எஸ்ஸை நீங்க தக்க வச்சுக்கணும், அதை இன்னும் டெவலப் பண்ணோம்னா அதற்கான ஒரு எஃபர்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா நீங்க கேட்டதுக்கு சில விஷயங்கள் உடனடியா இனிஷியலா நடந்துரும் அப்படின்றதுனால அது ஒரு எஸ். ஆனாலும் அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு உழைப்பு தேவை அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், அதனுடைய கொஸ்டின், அதுக்கு எஸ் ஆர் நோவா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேஷராசி,
உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த கேள்விக்கு ஆக்சுவலா அது எஸ்ஸா தான் வர வேண்டி இருக்கு. ஆனா நீங்க தான் அதை எஸ்ஸா மாத்தாம இன்னும் நோ அப்படின்ற ஆப்ஷன்லயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களால தான் அது நோவா இருக்குது இன்ன வரைக்கும். ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருக்கு வைங்க, இல்ல ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகணும் வைங்க, அதுக்கு உங்களுடைய ஒரு பங்களிப்பு, உங்களுடைய அந்த கடந்து போகக்கூடிய தன்மை, மூவ் ஆன் பண்ணக்கூடிய தன்மை அது வேணும். அது இருந்ததுன்னா அது அப்சல்யூட்லி அது எஸ் தான். அப்படி நீங்க கடந்து போயிட்டு எல்லாமே விட்டு கொடுத்து போய் கடந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்க அதுக்கான எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா எஸ். நீங்க எதுவுமே பண்ணல, நான் அதுலயே ஸ்டக் ஆயிருக்கேன், இருந்தாலும் எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதாவது வெளியே வர வரைக்கும் அது நோவா தான் இருக்கும். ஸோ நீங்க வெளியே வர ஆரம்பிச்சாதான் அது எஸ்ஸா மாறும். இப்போ இந்த ராசியில இருக்க உங்களுக்கு பர்சனலா ஒரு கொஸ்டின் இருக்கும். அது எந்த விஷயத்த சார்ந்ததா இருக்கட்டும், இந்த 3 கேட்டகரி இல்லாம அந்த கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோவா அப்படின்றத பார்க்கும்போது அதுக்கு கண்டிப்பா எஸ் அப்படின்னு தான் வருது. அது எந்த மாதிரியான கொஸ்டின் இருந்தாலும் அது உங்களுக்கு எஸ்ஸா தான் மாறும். அது எஸ்ஸா எப்படி மாறும்னா சர்ப்ரைஸா வந்து வரும். அந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடியதா, உங்களுக்கு அது இன்ப அதிர்ச்சியா தான் வரும். அதனால ஆனா அது வரப்போகுது அப்படின்றது உங்களால கன்சிடர் பண்ண முடியாது. ஈவன் இப்ப நான் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்க கூட முடியாது. நான் சும்மா ஒரு கேள்வி கேட்டா அதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். ஆனாலும் அது இல்லாம வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ல அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா அது எஸ்ஸா மாறக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்ல உங்களுடைய பசங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அந்த கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோவா என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் ஸ்லைட்லி நோ அப்படின்றது தான் வந்திருக்கு. ஆனால் அந்த நோன்றது நீங்கள் பர்மனெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த கேள்விக்கு பதில் நோவாக வந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் எப்போ கிளியர் பண்ணுறீங்களோ, அதற்கான முயற்சி எடுக்கிறீங்களோ, அதை சார்ட்டிஃபை பண்ண பார்க்குறீங்களோ, அப்போ அது கண்டிப்பாக எஸ்ஸாக மாறிடும். இது ஒரு டெம்பரவரியான நோ தான், இது பர்மனெண்ட்டான நோ கிடையாது. ஆனாலும் இப்போ அந்த கேள்விக்கான பதில் நோ. அப்போ மேஷ ராசி 5 விதமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு அதாவது உங்க வேலை தொழில் சார்ந்த கேள்விக்கு எஸ் வந்திருக்கு. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த கேள்விக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த எஸ் வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப் சார்ந்த கேள்விகளுக்கு அது எஸ்ஸா மாறணும்னா உங்க கையில இருக்கு அப்படின்ட்டு ஒரு பதில் வந்திருக்கு. உங்களுடைய பர்சனல் சார்ந்த கொஸ்டின் அதற்கு பார்க்கும்போது அதுவும் எஸ் தான் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக அது எஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது வந்திருக்கு. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அந்த கேள்விகளுக்கு நோ அப்படின்னு வந்திருக்கு. அதுவும் டெம்பரவரியான நோ அப்படின்றது தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக 5 கேள்விகளுக்கான பதில்களும் நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நேர்களே, உங்கள் ராசிக்கான உங்க மனதுல இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லா இருக்கும் நான் நம்புறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேற என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.